வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்துட்டு கேட்டதெல்லாம் கொடுக்கும் இந்த விநாயகர் வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்கல, அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம முன்னோர்களும் சரி பெரியவங்களும் சரி வழி வழியாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வழிபாடு தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விநாயகர் இருக்காங்க இல்லையா, உங்கள் வீட்டில் வந்துட்டு விநாயகர் சிலை எப்படி வந்துட்டு ஒரு சின்ன சிலையாச்சும் வச்சுருப்பீங்க. அந்த விநாயகர் சிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த விநாயகர் சிலையை தினமே வந்துட்டு தண்ணியில் கழுவணுங்க. கட்டாயம் வந்துட்டு அபிஷேகம் பண்ணணும், தண்ணீர் அபிஷேகம் பண்ணணும். சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த சிலைகளை தண்ணியில் கழுவி நல்ல சுத்தமான தண்ணியில், நீங்கள் பெருசாக அபிஷேகம் அதெல்லாம் பண்ணணும்னு தேவையில்லைங்க. இந்த விநாயகரை வந்துட்டு நல்லா தினம் தண்ணியில் கழுவிட்டு, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து சந்தன குங்குமம் தொட்டு வைக்கணுங்க. சந்தனம் உங்கள் வீட்டில் இல்லையா, மஞ்சள் குங்குமம் தொட்டு வைக்கலாம். மஞ்சள் வந்து நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மஞ்சள் வந்து தெய்வ காரியங்களுக்கு பயன்படுத்துறதை தவிர்த்துருங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சொன்னால், நம்ம தனியாக வந்து குளிக்கிறதுக்குன்னு மஞ்சள் கிழங்கு அரைச்சி விற்பாங்க இல்லையா, அந்த மஞ்சள் தாங்க யூஸ் பண்ணணும். எதனால் அப்படின்னு சொன்னால், அந்த மஞ்சள் பொடி வந்துட்டு மிளகாய்த்தூள் அரைக்கிற மிஷின்லாம் அரைப்பாங்க. அது வந்துட்டு நம்ம தெய்வத்துக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பூஜைக்குன்னே தனியாக வந்துட்டு மஞ்சள் பொடி கிடைக்குங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எங்கள் வீட்டில் இருக்க இந்த விநாயகரை நான் பல வருடங்களா, இந்த விநாயகர் வந்துட்டு எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த விநாயகர் எனக்கு வந்துட்டு ஒரு கிஃப்டாக வந்துச்சுங்க. இந்த விளக்கு கூட பாருங்களேன், இந்த வெள்ளி விளக்கு கூட எனக்கு வந்து கிஃப்டாக வந்தது தான் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விசேஷத்துக்கு. நம்ம வந்து இந்த விநாயகர் வந்து கிஃப்டாக வந்தார் இல்லையா, அன்னைக்கு இருந்து அவ்வளோ மனசுக்கு சந்தோஷம். தெய்வமே அது என்ன நேரத்தில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை இருந்தேன். அந்த டைமில் தாங்க விநாயகர் என்னோட கைக்கு வந்தார். அன்னைக்கு இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு வந்துட்டு இந்த விநாயகரை தண்ணியில் வந்துட்டு தினமே குழாயில் தண்ணி திறந்து விட்டு, நம்ம தனியாலாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. குழாயில் நம்ம சிங்க் இருக்கும் இல்லையா, அந்த சிங்கில் வந்துட்டு தண்ணி திறந்து விட்டு விநாயகர் வந்து தண்ணியில் வந்து காட்டணுங்க. சந்தன குங்குமம் டெய்லியுமே நான் வந்து தொட்டு வைப்பேங்க. உண்மையிலேயே என்னோட கஷ்ட காரியங்கள் எல்லாமே அந்த டைமில் வந்து சரியாச்சு. பெரிய கஷ்டங்கள்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு அனுக்கிரகம் கிடைச்சிச்சுங்க இந்த விநாயகரால். அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க இந்த வழிபாட்டுக்கு. இது எவ்வளோ நாளைக்கு பண்ணலான்னு சொன்னால், நீங்கள் டெய்லியும் கூட பண்ணலாம். டெய்லியும் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு 48 நாள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சந்தன குங்குமம் தொட்டு வச்சு ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் கூட வச்சுக்கலாம். நான் பொதுவான வேண்டுதல் தான் வச்சுக்கிறது. ஏதாச்சும் வேண்டுதல் பொதுவாகவே வந்துட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டு இது மாதிரி செய்வேங்க. அந்த விநாயகர் மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் இருக்க எல்லா தெய்வங்களையுமே, சிலை வடிவில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையுமே நான் வந்து தினமே தண்ணீர் அபிஷேகம் பண்ணுவேங்க.